திருப்பூர் அருகே குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் உள்ள பாறை குழிகளில் குப்பைகளை டன் கணக்கில் கொட்டுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், அந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? தொடர்ந்து குப்பைகள் அந்த பகுதியில் கொட்டப்படுவதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சரவணன். அதாவது திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்கு அருகே உள்ள பொங்குபாளையம் ஊராட்சி காலம்பாளையம் என்னும் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சியின் குப்பைகள் பாறை குழிகளில் கொட்டப்படுகின்றன. இந்த பாறை குழியில் சுமார் தினமும் கிட்டத்தட்ட ஒரு 100 லாரிகளுக்கு மேல் குப்பைகளை எடுத்து சென்று கொட்டுவதாக அந்த பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுக்க துர்நாற்றம் வீசுவதாகவும் குப்பைகள் கொட்டுவதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் வருங்காலத்தில் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலைக்கு போய்விடும் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இதில் முக்கியமான பிரச்சனை எங்கு எழுகிறது என்று பார்த்தால், திருப்பூர் மாநகராட்சி பனியன் தொழில் நகரமாக இருக்கிறது. 15 லட்சம் பொதுமக்களுக்கு மேல் வசிக்கும் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியில் 20,000க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களும் இருக்கின்றன. இதனால் தினமும் உருவாகக்கூடிய குப்பைகள் என்பது 700 டன் என்ற அளவிற்கும் அதிகமாகவே இருக்கிறது. இதை கையாளுவதற்கு திருப்பூர் மாநகராட்சி பெரும் சிரமப்பட்டு வருகிறது. அதன் காரணமாகவே FWMS என்ற தனியார் நிறுவனத்திற்கு 2 மண்டலங்களில் குப்பைகளை எடுத்து அதை தரம் பிரித்து அகற்றும் உரிமத்தினை ஒப்பந்தம் கொடுத்தார்கள். ஆனால் தற்போது பார்த்தோமானால் இந்த ஒப்பந்த நிறுவனமும் சரி, மாநகராட்சி தரப்பிலும் சரி, அனைவருமே குப்பைகளை அகற்றுவதற்கு வழி தெரியாமல் விழி பிதுங்குவதாக தகவல் தெரிவிக்கிறார்கள். அதாவது திருப்பூர் காலம்பாளையம் பகுதியில் பாய்க்குழிகளில் சென்று அந்த குப்பைகள் கொட்டப்படுகின்றன. எந்த ஒரு குப்பையும் தரம் பிரிக்கப்படுவதில்லை. பிளாஸ்டிக் குப்பைகள் அப்படியே கொட்டப்படுவதாகவும் மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் என்று பிரிக்காமல் இருப்பதால் இது சுற்றுச்சூழலுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும் என்றும் பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இது தவிர அந்த பகுதியில் கொசு பூச்சிகள் அதிகரித்து உணவே உண்ண முடியாத அவல நிலைக்கு பொதுமக்கள் சிரமப்படுவதாகவும் தெரிவிக்கிறார்கள். இந்த குப்பையை ஒப்பந்தம் எடுத்த மேலாண்மை செய்யக்கூடிய நிறுவனமானது தரம் பிரிக்காமல் அப்படியே கொட்டுவது சுற்றுச்சூழல் விதிகளுக்கும் பிளாஸ்டிக் மேலாண்மை விதிகளுக்கும் முரணான செயல் என்றும், இந்த சட்டத்துக்கு புறம்பான செயல்களை உடனடியாக நிறுத்திவிட்டு குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகமானது புதிதாக ஒரு குப்பை கிடங்கை உருவாக்கி அதன் மூலம் மறுசுழற்சி செய்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது திருப்பூர் மாநகர பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.